அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கம். அடியன் பிரம்மச்சி சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை நாம் கேட்டுப்பட்டோம். அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. அறிவு, அறம், இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான தொடர்புடையது. காரணம் என்னென்னா, நாம் செய்யப்படும் அறம்தான் அறிவாக நம்முடைய உடலிலே மனதிலே பதியும். அப்போ நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ அது அறமாகும். இப்போ நாம் என்னென்ன நல்ல செயல்கள் செய்கிறோமோ அது அறமாகும். அப்போ நல்ல செயல்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, பிறர்க்கரிய இந்த பெயரான இந்த உடலும் உயிரும் இறைவன் என்று உணர்ந்து அந்த உயிரையும் உடலையும் நல்ல விதமாக பேணி பாதுகாக்கின்ற அறச்செயல்களை செய்வதே அறமாகும். ஆக அந்த அறம் என்பது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்றது. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, நாம் என்னென்ன எண்ணங்களும் நம்ம என்னென்ன செயல்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் தான் நம்முடைய ஜெனட்டிக்ஸாக மாறி ஜீனில் பதியப்பட்டு அது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக மாறுகிறது. அப்போ கர்மா எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அது எண்ணங்களில் தான் உற்பத்தி ஆகுது. இப்போ நான் என்னென்ன செயல்களை நாம் செய்கிறோமோ அந்த செயல்கள் அது என்னுடைய அறமாவோ அல்லது அறம் சார்ந்தோ அல்லது அறம் சாராமலோ, அறம் சார்ந்து அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, இந்த உலக உயிர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து செயல்களும் அறம் சார்ந்தது. அது தனி மனித உயிரும் சரி, தண்ணியுடைய உயிரும் சரி. இப்போ நாம் தனி மனித உயிர் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அறிவியல் என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு தனி நபர் அல்ல, நீங்கள் ஏறக்குறைய 50 ட்ரில்லியன் உயிர்களுடைய தொகுப்பு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவியல் சொல்லுது. இதை தான் சித்தர்கள் அந்த காலத்தில் தவநிலையில் இருந்துட்டு 33 கோடி தேவர்கள் நம்முடைய உடலிலே இருந்து உலகிலே இருந்து நம்மை காப்பாற்றுகிறார்கள். அது உலகம்னா வெளியில் நாம் நினச்சிக்கிறோம். உள் அகம், இந்த உள்ளகத்தில் 33 கோடி தேவர்கள் நம்மை காக்கிறார்கள். அப்போ அந்த 33 கோடி தேவர்கள்ன்றது இன்றைக்கி அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மனித உடல்லையும் 35 ட்ரில்லியன் செல்கள்லேருந்து 50 ட்ரில்லியன் செல்கள் வரை இருக்கிறது. அப்போது இந்த செல்களில் பதியப்படுகின்ற அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த எண்ணங்கள் அது செயல்களாக மாறி அது பழக்க வழக்கங்களாக மாறும் பொழுது அவைகள் நம்முடைய இந்த உடலே இருக்கின்ற அந்த உயிர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் அது அறச்செயல். அதே போல் நம்முடைய உடம்பில் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான, அதாவது ஏறக்குறைய 1000 ட்ரில்லியன், இப்போ ஒரு 50 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1000 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் நமக்கு பாதுகாப்பாக இந்த உடலிலே செயல்படுகிறதுன்றத அறிவியல் இன்றைக்கி சொல்லுது. அப்போது இந்த 1000 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகளை நாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் தன்னுடைய உடம்பிலே இயங்குகின்ற அந்த நுண்ணுயிரிகளை பற்றி உணர்ந்து, ஆக இந்த உடலிலே தேவர்களும் அசுரர்களும், அசுரர்கள்னால் அசுரர்கள்லாம் கெட்டது செய்கிறவங்கன்னு கிடையாது. அதாவது இந்த உடலுக்கு தேவையான உணவுகளை நொதிப்பது முதற்கொண்டு, இந்த உணவுக்கு தேவையான சக்திகளை உடலிலே சேர்ப்பது முதற்கொண்டு, இந்த உடலிலே இருக்கின்ற கழிவுகளை கழிவு மண்டலத்திலே இருந்து வெளியேற்றுவதை முதற்கொண்டு செய்யும் அந்த செயல்கள் தான் அசுரர்கள். அந்த நுண்ணுயிரிகள்ன்றது செய்கின்ற செயல்களை அசுரர்கள்னு சொல்லிட்டு நம்முடைய முனிவர்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேவர்கள் என்ற செல்களுக்கு அசுரர்கள் என்ற அந்த நுண்ணுயிரிகள் உதவி பண்ணி ஒரு இணக்கமாக செயல்படுவது தான் இந்த உடம்பிலே நடக்கின்ற மகாபாரதம் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஞானியர்கள்லாம் அறத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறது எதுக்கு அப்படின்னா, நாம் அறச்செயல்களை மீறி நாம் நடந்தோமானால் இந்த உடலும் உயிரும் அழியும் என்பது திண்ணம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி சட்டங்கள் வடிவமைச்சுக்கிட்டு ஏராளமான இந்த போர்கள்லாம் நினச்ச நேரத்துக்கு நடக்குது. போதைப் பொருட்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இளைஞர்கள்லாம் அடுத்தவர்களை தாக்குதல், சாதி மத பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித குலத்தை வந்து வேறு இருக்கின்ற ஒரு விஷயத்தை அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்க முடியும். அப்போ இந்த விஷயத்துலேருந்து நாம் வெளியில் வரணும். ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகளாவிய அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அந்த நபர்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது தான் அங்கே நுகர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அப்போ இந்த உலகத்தை வந்து வியாபாரத்திலேயே வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது வந்து இந்த உலக வியாபாரிகளினுடைய அந்த வேலையாக படுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா அந்த பொருள் வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த பொருளை வந்து நாம் வாங்கினோம்னாலும் சரியாக ஒரு வருஷம் அந்த வாரண்ட்டி கேரண்டி அப்படின்ற அந்த டைம் முடித்தோடனே அந்த பொருள் வந்து வீணாக போவது அல்லது வந்து செயல்படாமல் போவது வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக இதை நுகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஏன் இந்த நுகர்வு கலாச்சாரத்தை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பது நம்முடைய அறச்செயல்களை அறம் என்பதை நமக்கு மறக்கச் செய்கிறது. உதாரணமாக இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆன்மீகம் என்றது இன்றைக்கி வந்து துன்மீகமாக மாறி போயிடுச்சு. துன்மீகம் அப்படின்னா இந்த உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடிய நிலையிலே அது வந்து மாறி நிற்கிறது. பட் பொதுவாக வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடலையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய அந்த அறச்செயல்களுக்கு தான் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஆன்மீகம் என்ற பெயரில் வந்து வியாபாரத்தை இவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இது வந்து ஒரு அறமா என்றால் இது அறம் அல்ல. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பல கோயில்களில் வந்து பூஜை செய்பவர்களும் பல ஆன்மீக பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை வந்து சொல்லிக்கொள்பவர்களும் அவர்களுடைய இறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கொடூரமான இறப்பாக இருக்கிறது. இப்போ நீங்களாம் என்ன நினைக்கலாம், இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரமும் இந்த படைபலமும் படபலமும் நம்மளை வந்து காப்பாற்றும்னு சொல்லிட்டு நினச்சி நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வாழ்ந்தவர்களில் கோடான கோடி பேர்கள், பல மன்னர்கள், பல அரசர்கள், ஏன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல உலக தலைவர்கள் கூட வந்து நம்மளுடைய அதிகாரமும் இந்த மாதிரியான பணபலம் பதவி பலம்லாம் நம்மளை காப்பாற்றும்னு நினச்சி தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு சில விஷயங்கள் நடந்தேறி வருகிறது. என்ன, இந்த தலைவர்கள்லாம் இறந்ததை பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து அறச்செயல்களை செய்வதற்கு இறந்தார்களான்னா அவர்கள் துன்மார்க்கர்களாக தான் வாழ்ந்துருக்கிறான்றது வந்து அவர்களுடைய மரணம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பரிணாமித்த ஒவ்வொருவரும் மரணம் தான் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை. இந்த மரணத்தை வந்து எப்படி சம்பவிக்குது அப்படின்னா, இந்த மனதிலே இருக்கின்ற அந்த அறச்செயல்கள் குறையும் பொழுது இந்த உள்ளிலே இருக்கின்ற அந்த வேதியன் என்று சொல்லக்கூடிய அந்த வேதிவினையை செய்பவர்கள் எதிர்மறையாக மாறுகிறார்கள். உதாரணமாக நம்முடைய நுண்ணுயிரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிறரை அழிக்க வேண்டும் என்ற நினைப்பை வந்து ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே நினைக்கும் மாத்திரத்திலே இந்த உடலை அழிக்கக்கூடிய அந்த வேதியியல் பொருள்களை அவைகள் செய்கின்றன. அதே மாதிரி அந்த மாதிரி வந்து பிறரை அழிக்க வேண்டும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை போன்ற விஷயங்கள், இந்த நுகர்வு கலாச்சார அடிமைத்தனம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர்கள் வந்து மனிதம், இன்றைக்கி வந்து மனிதம் என்பது இந்த உலகத்திலே பேசப்படுகிறதான்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை பற்றியும் தான் இந்த உலகம் பேசுகிறே தவிர, ஆனால் மனிதம் மனித நேயம் என்பது இங்கே வந்து ரொம்ப தேஞ்சி போச்சு. உதாரணமாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய அறக்கட்டளை வைத்துக்கிட்டு பெரிய பெரிய இதெல்லாம் வச்சிட்ருக்கிற அந்த மனித நேயர்கள் என்று சொல்லப்படுகின்ற அங்கேருந்து தான் பெண்கள், அதாவது ஆதரவற்ற பெண்கள் சில கயவர்களால், எப்ஸ்டீன் போன்றவர்களால் இங்கே மனித துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள், பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள்ன்றதை நாம் கேட்குறோம். அப்போது இங்கே அறச்செயல்கள்லாம் வந்து நம்ம உண்மையிலேயே அறமாக இருக்குதா அப்படின்னா அது எல்லாம் வந்து இந்த பணத்தையும் பதவியையும் பெருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அல்லது சமூகத்திலே ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வெளிப்படுது. அப்போ நம்முடைய சித்தர்கள் சொன்ன அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். ஆக அந்த அவ்வை பிராட்டி சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அறம், ஆறுவது சினம் போன்ற விஷயங்கள், ஈகை, பிறருக்கு கொடுத்து உதவுவது அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லது கொடுத்துக்கிறீங்களா,
இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஜீவனுக்கு நம்முடைய ஜீவனுக்கு நாம் உதவி செய்கிறோமானா பெருவாரியான நேரத்தில் நம்முடைய ஜீவனுக்கு நாம் துன்பத்தை தான் நாம் தருகின்றோம். அதனால தான் நாம் செத்து போகிறோம். ஒரு மனிதன் சாகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அறச்செயலான வாழ்க்கை அல்ல என்பது தான் முடிந்த முடிவாகும். அப்போ இந்த ஞானியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழும் பொழுது அறத்துடன் நீங்கள் வாழ வேண்டும். இந்த மாதிரி அறத்தோடு அறச்செயல்களை செய்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணம் என்பதை விளக்கலாம். ஆனால் மாறாக வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா, பணத்தால் செய்யப்படும் செயல்கள் தான் இவர்கள் வந்து அறம்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போட்டோம்னா அது நமக்கு புண்ணியம் கிடைக்குது, ஒருத்தருக்கு வந்து தானம் கொடுத்தால் அது நமக்கு புண்ணியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பெருவாரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சை எடுத்தலே வந்து ஒரு தொழிலாக பலரும் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. காரணம் என்ன அப்படின்னா, பிச்சை எடுப்பதுன்றது வந்து ஒரு ஈனத்தனமான செயல். நம்முடைய உடம்பையே நாம் உடம்பையும் நம்முடைய உழைப்பில் நாம் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அது ஒரு அறம். அதாவது என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உயிருக்கு, என்னுடைய கைகளால் அவன் கால்களாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடலிலே இருக்கின்ற சக்தியை கொண்டு உழைத்து அதன் மூலமாக இந்த உடலுக்கு அறத்தை செய்து தவத்தை செய்து அறத்தை நிலைநிறுத்தி சிவத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை வந்து நாம் எய்தணுன்றது வந்து இன்றைக்கி பெருவாரியான மக்களுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி இந்த பிச்சை போடும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை வந்து ஒரு தொழிலாகவே எடுத்து பண்ணுறாங்க. அப்போ அறம் அங்கே தவறப்படுகிறது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், பிச்சை போடுறது அறம், தர்மம் பண்ணுறது அறம். தர்மம்னா என்னன்றதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவனுக்கு வாழ்ந்திருப்பதற்காக நாம் எண்ணும் எண்ணங்களிலிருந்து, நாம் செய்யும் செயல்களிலிருந்து அந்த பழக்க வழக்கங்களை அறச்செயலாகவும் நம்முடைய ஜீவன் நிலைத்திருக்கக்கூடிய நிலையிலே செய்வது தான் அறமான செயல், தர்மமான செயல். தர்மம் தலை காக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பாரிவள்ளலாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய அந்த செல்வத்தெல்லாம் எவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்லையே. அப்போ யாரால் வாழ முடியும்? பட் வாழ்வதுன்றது வந்து இந்த புற உலகத்தில் தெரிஞ்சு தான் நம்ம வாழறோமானா அப்படி கிடையாது. வாழ்வது என்பது ஒரு உணர்வு. இந்த உணர்வு அதான் சொல்லுவாங்க, உணர்வு தான் பிரம்மம்னு சொல்லுவாங்க. பிரம்மம்ன்றது தான் வாழ்வியல். ஆக இந்த பிரம்மம்ன்றது வந்து அறச்செயலிலே அதாக அமைந்தால் அவைகளுடைய எண்ணங்களும் அதனுடைய பதிவுகளும் நம்முடைய ஜெனட்டிக்ஸில் போயிட்டு நல்ல விதமாக பதியும் பொழுது நாம் அடுத்தடுத்த செயல்களை நாம் செய்யும் பொழுது அவைகள் நமக்கு வழிகாட்டியாக துணையாக நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. மாறாக நம்மை நாம் அழித்து கொள்ளும் செயல்களும் அல்லது இந்த உலகத்திற்கு படிப்பதற்காக மெச்சுவதற்காக பிறர் நம்மை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாம் வாழப்படும் பெருவாரியான வாழ்க்கையும் இன்று வந்து வீணாக தான் போகுதுன்றதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அறம் என்பது அப்பழுக்கில்லாத ஜீவனுக்கு யாதொரு துன்பத்தையும் கொடுக்காத ஒரு வாழ்வியல் தான் அறம். ஸோ இந்த மெத்தடில் இந்த நிலையில் யார் வாழறாங்களோ அவர்கள் இந்த பூமியில் மண்ணூழி காலம் மட்டும் வாழலான்றாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அறம் செய்பவர்கள் தான் நல்லறிவை தன்னுடைய மனதில் பதிய வைக்கிறாங்க, தன்னுடைய ஜீனில் பதிய வைக்கிறாங்க. இந்த நல்லறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லவர்களை நாடும். நல்லவர்கள்னால் என்ன? தவயோகிகளை போய் பார்க்கும். இன்றைக்கி நாம் வந்து தவயோகிகளையா போய் பார்க்குறோம்? ஸோ இன்றைக்கி வந்து சினிமா பின்னாடியும் கிரிக்கெட் பின்னாடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னாடியும் நம்ம போகிறதுனால நாம் அடைஞ்ச பலன் என்ன? ஒரு கேம் வந்து போயிட்டு உட்காடுறோம், 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணுறோம், 3 மணி நேரத்தில் முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதில் என்ன நமக்கு கண்டோம்? அந்த நேரத்தில் விசில் அடிக்கிறது, ஆட்டம் போடுறது, பாட்டம் போடுறது, இவ்வளோ தான். அதே மாதிரி ஒரு சினிமா திரையும் அதே மாதிரி தான். அப்போ மாயையிலும் மாயை, அதாவது மீமைன்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் ட்ரூத்துன்னு இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிற விஷயம். ஹைப்பர் ட்ரூத் அப்படின்னா
ஹைப்பர் அப்படின்னாலே மிகைப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் உண்மை என்று நம்பி நாம் நம்முடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ எனவே அறம் என்னவென்றால் அப்படி என்ன அப்படின்றத தெரிஞ்சு நாம் இது பண்ணோம். இன்றைக்கு நாம் இந்த கல்வி முறையில் அறத்தை அறவே மறுத்து விட்டார்கள். காரணம் என்னென்னா, பிறருக்கு தீங்கு செய்து நீ எப்படியாவது வெற்றி பெறணும், அது யாரை அழித்து நீ வெற்றி பெறுறியோ அதை பற்றியெல்லாம் கணக்கே கிடையாது. அப்படி தான் இந்த உலகம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பெருவாரியான போர்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மேலே ஏன் போர் தொடுத்தான் அப்படின்னா, தன்னுடைய எண்ணெய் வளங்களை அவர்கள் அதை வச்சு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் இவர்கள் இந்த ஈனச்செயலை செய்கின்றார். ஒரு குண்டு போடுறாங்க, ஒரு குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க 51 குழந்தைங்க அப்படியே இறக்குது. ஒரு குண்டு போடுறாங்க, 160 குழந்தைகள் ஒரு இதில் பள்ளியில் அப்படியே இறக்குது. அப்போது இத்தனை உயிர்களை பலிவாங்குகின்ற இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு பேர் தான் மனித வாழ்வுன்னு பேரா? இதுக்கு பேர் தான் மனிதமா? அப்போ கேட்டால் அதுக்கு மதச்சாயம் பூசி அதற்கு தீவிரவாதம் என்ற சாயத்தெல்லாம் பூசி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே, உண்மையிலேயே இது மனிதத்தன்மையா அல்லது மிருகத்தன்மையா? இன்றைக்கி நாம் பார்க்குறோம், இளம் சிறார்கள், இளம் குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இந்த மதங்களுக்காகவும் சாதி வெறிக்காகவும் இந்த போர்களிலே சூறையாடப்படும்போது அங்கே எங்கே அறம் இருக்குது? உண்மையிலே இந்த பூமி அறத்தோடு தான் செயல்பட்டுருக்கா? அப்போ இப்படிப்பட்ட அறம் இல்லாத ஒரு செயல்கள் செய்துட்டு இருந்தால் என்ன ஆகும் எதிர்காலம்? அப்போ மனித குலமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த வாழ்வியல் முறை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஸோ எனவே மக்கள் தன்னை காக்கிறோம் அப்படின்னா, இப்போ உலகத்தை நம்ம திருத்தணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அது ஊடகங்கள் மூலமாக மூளை செலவை செய்யப்பட்ட இந்த உலக மக்கள், அந்த உலகத் தலைவர்கள், அது பார்த்திங்க அப்படின்னா சாத்தானிசம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஒரு கான்செப்டில் உலகத்தை அழிப்பதற்காகவே ஒரு விதமான கான்செப்ட்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அது ஊடகங்களும் பெருவாரியான வணிகர்களும் இதை செய்து வர்றாங்கன்றதை நாம் பார்க்குறோம். பட் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தனி மனிதன் நினச்சானா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் அறத்தை கற்க வேண்டும். இந்த அறத்தை கற்கணும்னா எங்கே வெளியில் புத்தகத்தில் கற்றுக்க முடியுமா? இன்றைக்கி நீதி நேர்மை இதெல்லாம் இந்த உலகத்தில் அப்படியே அப்பழுக்கு இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அப்போ எதை நாம் கற்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளிலே நடந்து கொண்டிருந்த அந்த அறத்தை நாம் கற்க வேண்டும். உள்ளில் என்ன நடக்குது? ஒரு செல்லு இன்னொரு செல்லாக பிரியறதுனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த ஒரு செல்லாகப்பட்டது இன்னொரு செல்லுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் அது தானமாக கொடுத்துவிட்டு அது மடிந்து விடுகிறது. செல் பிரிதல். இது நம்ம உள்ளிலே இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற அறம். அதே போல் இந்த நாம் உண்ணும் உணவுகள், இந்த பிரபஞ்சத்திலேருந்து நாம் உண்ணும் உணவுகள் நேரடியாக இந்த கட்பயோம்னு சொல்லக்கூடிய இடத்துல போகும்போது, வயிற்றுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற அந்த கட்பயோம்ஸ், அங்கே இருக்கின்ற அந்த நுண்ணுயிர்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அசுரர்கள், அவர்கள் அதை நல்லா ஜீரணம் பண்ணி அதை குளுக்கோஸாக மாற்றி சக்தியாக மாற்றி இந்த செல்களுக்கு அவர்கள் தருகிறார்கள். அப்போ ஒரு நல்லிணக்கமான ஒரு சூழ்நிலை எங்கே நடக்குது அப்படின்னா இந்த உள்ளிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே படித்தால் மட்டும்தான் நீங்கள் அறத்தை கற்க முடியும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியில் இன்றைக்கி அறம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தாலே அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த உலகம் பார்த்துட்ருக்கு. ஒரு சிறு தவறு யாராவது செய்தால் அவர்கள் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு காம்பன்சேஷனை நாம் பண்ணி அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கலாம் என்ற நிலையில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எனவே நீங்கள் நீதியையும் நேர்மையும் தேட வேண்டுமென்றால் அது நம்முடைய உள்ளகத்திலே நடக்கின்ற அந்த நீதி நேர்மை, அதுதான் அறம். அந்த அறத்தை நாம் கற்று அந்த அறிவு, இப்போ நாம் 2 விஷயங்க, உள்ளுக்குள்ளே நடக்கிறது அறநிலை, அறச்செயல்கள். வெளியில் நாம் இது பண்ணுறது நம்முடைய வாழ்வியலிருந்து நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அது நம்முடைய ஜீனில் பதியுது.
இந்த ஜீனில் பதியும் போது அவைகள் வந்து உள்ளிலே இருக்கின்ற அந்த அறநிலையை வந்து இயக்குவதற்காக பண்ணும்போது அவைகள் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய புற செயல்களும் தப்பிதமாக இருக்கும் காலத்திலே உள்ளிலே பதிகின்ற அந்த ஜீனில் பதிகிற அந்த அறிவு வந்து தப்பிதமான அறிவாக பதியப்பெற்று உள்ளிலே நடைபெறும் இயக்கம் கொலாப்ஸ் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் நோய். அப்போ நோய் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் புறத்திலே இருக்கும் பொழுது புறத்திலே அறச்செயல்களை எவ்வாறு அகத்திலே அறச்செயல்கள் நல்ல விதமாக நடக்கிறதோ அதே மாதிரி புறத்திலே நடக்கிறதும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இவைகள் நம்முடைய ஜெனட்டிக்கில் போயிட்டு அந்த ஜீன் மூலமாக நம்முடைய அகச்செயல்கள் சரிவர அதே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது அப்பழுக்கில்லாத மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு சூதுவாதே எதுவும் தெரியல. ஆனால் நாம் வளர்ந்து படித்து வரும்பொழுது இந்த படிப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சூதுவாதி நமக்கு கற்றுத்தரும் கல்வியாக தான் இருக்குது. எந்த விதத்திலாவது மற்றொருவனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த படிப்பே நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னா எங்கே இருந்து நாம் அறம் செய்யணும்னா நமக்குள்ளே நடக்கும் அந்த செல்கள், அந்த நுண்ணுயிர்கள், இந்த இணக்கமான வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் நல்ல நீண்ட ஆயுளோடு மரணமில்லாத பெருவாழ்வு கூட இங்கே வந்து நம்ம வர முடியும், ஒளி தேகத்தை கூட நம்மால் அடைய முடியும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை நாம் புறத்தே வாழப்படும் வாழ்க்கை தான். இந்த அடித்தளமே நாம் வந்து ஒரு தேவநிலையை அடைகிறோம், ஒரு தெய்வ நிலையை அடைய போகிறோம் என்றால் நாம் புறத்தே வாழ்கின்ற வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக யாதொரு குற்றமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோமானால் நாம் உள்ளிலே இருக்கின்ற அறத்தை அறமாக வைத்து கொண்டு அதன் மூலமாக தவத்தை செய்து அதன் மூலமாக சிவத்தை அடைந்து இந்த மண்ணொழி காலம் மட்டும் வாழக்கூடிய ஒரு சாத்தியக்கூறோடு தான் இந்த மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். இதையே நம்முடைய ரிஷிமார்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.